காலசர்ப்ப யோகம் என்பது ராகு கேதுக்குள் பிடிபட்ட அனைத்து கிரகங்களும் சுபர் வீட்டில் இருந்தாலோ அல்லது ராகுவும் கேதுவும் சுபர் வீட்டிலிருந்து சுபர் பார்வையை வாங்கினால் இது ஒரு மகா யோகமாகும். அதாவது எப்படி சொல்கிறதுனா, காலசர்ப்ப யோகம் அப்படின்னா மேசத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான், மேசம்ங்கிறது செவ்வாய் வீடு, சுபர் வீடு கிடையாது, அசுபர் வீடு. அங்கே இருந்தாருன்னா 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாமில் கேது இருப்பார். அப்போ இவங்களோடு பிடிப்பட்ட கிரகங்கள் அனைத்தும் சுபர் வீட்டில் இருந்தாலோ, அதாவது குரு பகவான் சுபர் வீடு ரிஷபத்தில் இருந்தாலோ, புதனோ சுக்கிரனோ மிதுனத்தில் இருந்தாலோ, அல்லது கடகத்தில் சனி பகவான் இருந்தாலோ, அல்லது கன்னிராசியில் செவ்வாய், இதெல்லாம் இந்த மாதிரி கிரகங்கள் சுபர் வீட்டில் இருந்து சுபர் பார்வையை வாங்கினால், குரு பகவானுடைய பார்வை, இந்த மாதிரி இவருடைய பார்வையை வாங்கினால் இது ஒரு மகா யோகம். காலசர்ப்ப யோகத்தில் இது ஒரு மகா யோகமாகத்தை செய்து விடுவார். அப்போ ராகு சுபர் வீட்டில் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த மேசராகு சுபர் வீட்டில் இல்லாமல் இருந்தாலும் சுப நட்சத்திரமான பரணி இதில் வாங்கினால் அதுவும் ஒரு மகா யோகத்தை செய்து விடுவார். அங்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் சுபர் வீட்டில் இருந்து சுபருடைய நட்சத்திர சாரமான விசாகம் வாங்கினால் கேது பகவான் துலா ராசியில் இருக்கக்கூடிய தன்னுடைய அதி நண்பரான குருவின் நட்சத்திரமான விசாகச்சாரம் வாங்கினால் காலசர்ப்ப யோகம் ஒரு அருமையாக செயல்படும். அப்போ மீதி கிரகங்கள் எல்லாமே சுபர் வீட்டில் இருந்தாலும் அந்த யோகம் நல்ல முறையில் செயல்படுகிறது. ஒருவேளை அசுபர் வீட்டில் இருந்தால் என்ன, அது செயல்படாமல் போகாது, அப்படிலாம் கிடையாது. அசுபர் வீட்டில் இருந்தால் அந்த அசுபர் வீடு அவருக்கு நட்பு வீடாக இருந்தால் அதுவும் ஒரு சுபத்தன்மையை கொடுத்து விடுகிறது. எப்படி அப்படின்னா, இப்போ சூரியன் இருக்கார் அப்படின்னா சூரியன் சிம்மத்தில் ஆச்சுன்னா அவருடைய சொந்த வீடு. இங்கிட்ட எடுத்துட்டோம் அப்படின்னா அசுபர் வீடுன்னா அங்கிட்டு சிம்மம் துலாம், இது எல்லாமே மேசத்துலேருந்து துலாம் வரைக்கும் சுபர் வீடு தான் அதிகமாக இருக்கும். அப்போ சுபர் வீட்டில் அசுபர் இருந்தால் அது பகைத்தன்மையாக இருந்தாலும் அவரை நல்லவராக மாற்றி விடுகின்றனர். அந்த கணக்கு அப்படித்தான். அப்போ அந்த ஒரு மகா யோகத்தை அந்த ராகு கேதுக்குள் பிடிப்பட்ட அனைத்து கிரகங்களும் ஒரு நல்ல கிரகங்களாகி காலசர்ப்ப யோகத்தால் பலவிதமான உன்னதமான பலன்களை அனுபவிக்க வைக்கின்றனர். அடுத்ததாக காலசர்ப்ப யோகம் செயல்படும் விதம் சரியாக ஜாதகர் எதிர்பாரா விதமாக இருக்கும்போது ராகு காலத்திலே செயல்பட்டு ஜாதகரை உன்னத நிலைக்கு உயர்த்துவார். இந்த காலசர்ப்ப யோகம் பொதுவாக எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஜாதகர் எதிர்பாராதே இருப்பார். எல்லா கிரகங்கள் ராகு கேது பிடிக்குள்ள இருக்கும், சுபர் வீட்டில் இருக்கும், சுபர் சாரம் வாங்கியிருக்கும், குருவோட பார்வை வாங்கியிருக்கும். ஜாதக அமைப்பிலே தெரிஞ்சுக்கலாம், ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸான அமைப்பு அப்படின்னு திடீர்னு இருக்கு யோகம் செயல்பட ஆரம்பிக்குங்க. இவர் என்ன சொல்லுவார், என்ன ஜாதகம் அப்படின்னுவார். பார்த்தோம்னா அவருக்கு என்ன எதிர்பார்த்திருந்தாரோ, என்ன விதமான அமைப்பை எதிர்பார்த்திருந்தாரோ, என்ன விதமான தொழில் அமைப்பை எதிர்பார்த்திருந்தாரோ அது ராகு காலத்திலே கட்டாயம் கிடைக்கும். அதை நம்ம கேலண்டர் பார்க்க வேணாம், ஆகா ராகு காலத்தில் கழிச்சு அப்படி சொல்ல வரல. ஜாதகம் நம்ம அதை கனெக்ட் பண்ணி கேட்ச் பண்ணி பார்த்தோம்னா நீங்கள் எப்போ தொழில் ஆரம்பிச்சிங்க, இல்லை இந்த தொழில் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு எத்தனை மணிக்கு வந்துச்சு, இந்த லக்கான விஷயம் அப்படின்னா கரெக்டாக ஞாபகம் வச்சுருப்பாங்க. நான் வீட்டில் இருந்தேன், கரெக்டாக ஒரு 10:30 மணி இருக்கும் உறுதி அப்படின்வாங்க. பார்த்தோம் அப்படின்னா ராகு காலமாக இருக்கும். அப்போ இந்த காலசர்ப்ப யோகங்கள் செயல்படக்கூடிய விதங்கள், நல்ல சுபர் பார்வை வாங்கக்கூடிய அமைப்புகள் ஒரு சில நல்ல காலகட்டங்களில் அதுவும் ராகு காலத்தில் செயல்பட ஆரம்பிக்கிறது. ஒரு சில பேருக்கு யமகண்டத்தில் கிடைக்கும். பார்த்தோம்னா காலசர்ப்ப யோகம் கொடுக்கக்கூடிய அமைப்பும் காலசர்ப்ப யோகத்திலே அமைந்து விடுகிறது. காலசர்ப்ப யோக அமைப்பு ஜாதகரை உன்னத நிலைக்கும் மற்றவர்கள் புகழின் உச்சிக்கு மற்றவர்களால் புகழப்பட்டு வாழ்க்கையில் இன்னும் நம்ம பல்வேறு இன்பங்களையும் பலவிதமான சாதனைகளையும் செய்து வைத்து விடுகிறார்கள் ராகுவும்